Hello all. Next வந்து flat loading stitch பார்க்கலாம். பாருங்க நம்ம இந்த straight lineல flat loading பண்ண போறோம். Flat loading வந்து நம்ம ஏற்கனவே thread workல பார்த்திருப்போம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான். Thread workல வந்து long stitch இந்த பக்கம் ஒரு lock stitch பார்த்திருப்போம். இந்த long stitch இடத்துல வந்து ஒரு சர்தோசி போட போறோம். அதுதான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ பாருங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்க இருந்து thread எடுத்துக்கிறேன். இங்க இருந்து thread எடுத்துட்டு இப்படி இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணுறோம். பட் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு நான் காமிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப இப்படி ஸ்லாண்டிங் வேண்டாம். ஸ்ட்ரெயிட் லைனில் லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த அளவுக்கு சர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒன் சென்டிமீட்டர் இருக்குது. ஒரு சர்தோசி 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களே அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சர்தோசி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த நீடில் சர்தோசி எடுத்துக்கிறேன். சர்தோசி எடுத்துட்டு இப்படி இந்த த்ரெட்டில் கோர்த்துக்கோங்க. த்ரெட்டில் கோர்த்துட்டு இந்த சைடு இப்போ ஸ்லாண்டிங்காக சொன்னேன்லே, லைட்டாக ஸ்லாண்டிங்காக இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். திரும்ப வந்து இதை பேக்கில் எடுத்துகிட்டு போய் சர்தோசி இருக்கு இல்லையா, அதோட பாதியில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பார்த்தீங்களா, இப்படி லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்குல்ல, இது வந்து இந்த இடத்துல வரணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். அடுத்த சர்தோசி எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த த்ரெட்டில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அந்த இடத்து வரைக்கும் லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக போதும், ரொம்ப ஸ்லாண்டிங்காக வேண்டாம். ஓகே, இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப வந்து த்ரெட்டை இது வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. திரும்ப பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். திரும்ப ஒரு சர்தோசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இது வரைக்கும் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக். இப்போ மேலே வரைக்கும் இந்த பாதி வரைக்கும் போதும். பாதி வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக். இப்போ திரும்ப அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். அடுத்த சர்தோசி இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி த்ரெட்டில் இப்படி வச்சுட்டு இந்த த்ரெட்டில் இப்படி கோர்த்துருங்க. கோர்த்துட்டு இப்போ ரிமைனிங் த்ரெட் இருக்குல்லையே, அதை நல்லா இப்படி கரெக்டாக எவ்வளோ தூரம் சர்தோசி வருதோ அவ்வளோ தூரம் த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க. அடியில் இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல குத்திட்டு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். திரும்ப பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். திரும்பவும் பேக்கில் இதோட பாதியில், இதோட பாதி மீன்ஸ் இப்போ பாருங்கள், இதோட பாதி இங்கே எடுத்துகிட்டு போகும்போது இது இந்த பாயிண்ட் வந்து இங்கே மீட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். இதே சேம் ஸ்டிச்சை வந்து ஸ்விங் நீடிலையும் போடலாம். பட் அதில் போடுறத விட ஆரி நீடில் போட்டால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃபாஸ்ட்டாக முடியும். இப்போ எந்தெந்த ஸ்டிச்செல்லாம் வந்து ஆரி நீடில் போட முடியுதோ அதெல்லாமே ஆரி நீடிலேயே போடுங்க. இப்போ அந்த செயின் ஸ்டிச்சு லைசி டேசியில் ஆரி நீடில் வந்து அவ்வளோக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் அதை வந்து ஸ்விங் த்ரெட்டில் போட்டு ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். இது வந்து நம்ம ஆரி நீடில் ஸ்விங் த்ரெட் சிங்கிள் த்ரெட்டாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஓகே, சர்தோசி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இந்த ஸ்டிச் வந்து நெக்லைன் சுற்றி லோட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவரோட ஸ்டெம் பார்ட்டுக்கு, கொடி பார்ட்டுக்கு எல்லாமே இந்த சர்தோசி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சர்தோசி பேடர் லோடிங் ஸ்டிச் பார்க்கலாம். இதுவும் சேம் அதே மெத்தட் தான். இப்போ நார்மல் த்ரெட் ஒர்க்கில் பேடர் லோடிங் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே லோட் பண்ணுவோம். சர்தோசி லோடிங்க்கு பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணால் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வராது. இப்போ நம்ம வந்து பீட்ஸ் லோடிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஒரு லைன் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சர்தோசி லோடிங்க்கு ஒரு லைன் சர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோட் பண்ணுவோம். நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்துருப்போம் சர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச். அதை யூஸ் பண்ணி சர்தோசி ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து சர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது எதுக்கு உங்களுக்கு முன்னாடியே கொடுத்தேன்னா இந்த ஸ்டிச் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் யூஸ் ஆகும். அதனால தான் நான் கொடுத்துருப்பேன். பேடர் லோடிங்க்கு வந்து சர்தோசி வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கண்டினியூஸாக. சர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து நான் ஆரி நீடில் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். நார்மல் ஸ்விங் நீடில் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆரி நீடில் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கில் பேடர் லோடிங் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸாக லோட் பண்ணும்போது இந்த குட்டி ட்ரையாங்கிள் வந்து ஃபில் பண்ணுவோம் இல்லையா, சின்னதாக ஃபில் பண்ணிகிட்டே வந்து பெருசாக ஃபில் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டியாக சர்தோசி கட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குட்டியாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்னா ஒரு சர்தோசி மட்டும் நம்ம சின்னதாக ஃபில் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் இதே சேம் ஈவனாக எல்லா சர்தோசியும் ஃபில் பண்ணிக்கலாம். கடைசியாக என் பண்ணும்போது ஒரு சின்ன சர்தோசி வச்சு என் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து சர்தோசி எடுத்துக்கலாம். நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா அந்த 2 ரெஃபரன்ஸ் லைன், அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளியே எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு சர்தோசி. நம்ம வந்து அதுக்கப்புறமா செகண்ட்லேருந்து நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சர்தோசி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சர்தோசி கோர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் சர்தோசி ஒன்று கோர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்படி கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். பக்கத்தில் ஒரு குட்டி லாக். இப்போ திரும்பவும் இப்போ சர்தோசியை வந்து மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன சர்தோசி வந்து அந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து இது மறைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சர்தோசி லைனாக ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்தோசி எடுத்திருக்கேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சுட்டு இந்த சைடு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பி வந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்தடுத்து இது எல்லா சர்தோசியுமே ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த சர்தோசி எடுத்துக்கிறேன். அடுத்த சர்தோசி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு திரும்ப வந்து மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணணும். அந்த ஸ்லாண்டிங் பொசிஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, அப்படியே கண்டினியூஸாக வரணும். இப்போ நீங்கள் வந்து இந்த சர்தோசி நீடில் இந்த மாதிரி ஒரு 2-3 சர்தோசி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. இப்போ பாருங்கள், நான் 2 சர்தோசி எடுத்திருக்கேன். இந்த நீடில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி ஃபஸ்ட்டில் கோர்த்துட்டு இது வந்து இந்த மாதிரி கை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி கோர்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக அதோட ஸ்லாண்டிங் பொசிஷன் வந்து மாறாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், சர்தோசி பேடட் லோடிங் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து சர்தோசி எல்லாமே ஈவனாக கட் பண்ணணும். ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக வராது, உங்களுக்கு அன்ஈவனாக வரும். ஸோ நீங்கள் வந்து சர்தோசி ஒரே ஈவனாக கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் சர்தோசி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லோட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பெரிய சர்தோசி எடுத்துகிட்டு இதில் லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து த்ரெட் எடுத்து சர்தோசி இதில் கோர்த்து நீங்கள் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், சர்தோசி வந்து இதை விட பெருசாக இருக்குது. ஸோ இப்படி மேலே தூக்கிட்டு வந்துடும். இப்படி தூக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி மேலே தூக்கிட்டு தெரியும். பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சுட்டு போடும்போது இந்த மாதிரி லூப் மாதிரி தூக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு சர்தோசி. பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா, சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாது, அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்தோசி ப்ரைட் ஸ்டிச் பார்க்கலாம். சர்தோசி ப்ரைட் ஸ்டிச் வந்து இப்படி பின்னல் மாதிரி வரும். நம்ம வந்து ட்ரிப்பிள் கலர் லோடிங் பார்த்துருந்தோம் இல்லையா த்ரெட்டில், அதே மாதிரி சர்தோசியில் இப்படி பின்னல் மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். பாருங்கள், இதுக்கு வந்து இந்த மாதிரி 2 பேரலல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் போதும். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சர்தோசி எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டில் கோர்த்துருங்க. த்ரெட்டில் கோர்த்துட்டு இப்படி கிராஸாக ஸ்டிச் பண்ணும். பாருங்கள், இப்படி கிராஸாக இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திரும்பி வந்து இதே டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்தோசியை கோர்த்துட்டு இதுக்கு ஈவனாக கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், 2 சர்தோசியுமே கிராஸாக வந்துருக்கணும். இப்படி 2 சர்தோசி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து எடுக்கணும். இங்கேருந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக த்ரெட்டை கொண்டு வரதை விட இப்படி கொஞ்சம் இந்த இடத்துல த்ரெட்டை ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி இங்கே கொண்டு போங்க. அப்போ வந்து உங்களுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட் வெளியில் தெரியாது. இங்கே கொஞ்சம் இப்படி ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இப்போ இங்கேருந்து கிராஸாக ஸ்டிச் பண்ணுவோம்.
பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். கோர்த்துட்டு பாருங்கள் கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வருது. ஸோ சர்தோசி இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப வந்து இன்னொரு சர்தோசி, நம்ம ரெண்டு சர்தோசியாக ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இங்கே இன்னொரு சர்தோசி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கோல்டு கலர் சர்தோசிலே ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேணும்னா 2 கலர் 3 கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கலர் இது ஒரு கலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக். இது எல்லாத்துக்குமே லாக் ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள் நம்ம இந்த சைடு 2 இந்த சைடு 2 கிராஸாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் இங்கேருந்து வரணும். இங்கேருந்து வர்றதுக்கு த்ரெட்டை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதுக்கு இந்த சைடு குட்டியாக இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கேருந்து நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து சர்தோசி எடுக்கணும். இப்போ எடுத்துகிட்டு திரும்பி இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும் கிராஸாக. அடுத்த சர்தோசி எடுத்துக்கிறேன். பாருங்கள் திரும்ப சர்தோசி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிராஸாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக். இப்போ திரும்ப வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போயிருங்க. நம்ம 2 சர்தோசி எடுக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். அடுத்த சர்தோசி எடுத்துகிட்டு அதே மாதிரி இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வருதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ திரும்ப வந்து இந்த சைடு இருந்து எடுக்கணும். இந்த சைடு இருந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த சைடு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இங்கே வரைக்கும் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு சர்தோசி எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப கிராஸாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப வந்து பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. த்ரெட்டை பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சர்தோசி எடுத்துக்கலாம். இப்படி சர்தோசியை கோர்த்துட்டு கரெக்டாக அது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ரொம்ப முன்னாடியே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தூக்கிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் 2 சர்தோசி ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த சைடு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சைட்லேருந்து எடுக்கணும். இந்த சைட்லேருந்து எடுக்கிறதுக்கு இப்படி த்ரெட்டை வந்து பாருங்கள் இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இப்போ இதுக்கு கீழே இந்த சர்தோசி ஸ்டிச் பண்ணியிருக்கோலே அதுக்கு கீழே இப்போ இந்த லைனில் வரணும். எக்ஸாக்டாக இந்த லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி லாக் போட்டு அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். அடுத்த சர்தோசி எடுத்துகிட்டு கிராஸாக இது மாதிரி இங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸாக ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த லைனில் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தள்ளி முன்னாடி ஸ்டிச் பண்ணணும். இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு குட்டி லாக் திரும்பவும் பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக இப்படி த்ரெட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணும்போது சைடில் வந்து கொஞ்சம் த்ரெட்டு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் சர்தோசிக்கு மேலே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து வந்து இது வரைக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் எங்கேருந்து சர்தோசி எடுக்கணுமோ அது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த சர்தோசி பாருங்கள் கிராஸாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு குட்டி லாக் திரும்ப வந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் இந்த மாதிரி மாறி மாறி ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இதை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பின்னல் எஃபெக்டில் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இது வந்து ஃப்ளாட் லோடிங் சர்தோசி, இது வந்து பேடர் லோடிங் சர்தோசி, இது வந்து ப்ரைட் சர்தோசி ஸ்டிச். இந்த மூணுமே வந்து நெக்லைன் சுற்றி லோடிங்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த ஸ்டிச்சை வந்து ஃபில்லிங்காக கூட யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு டிசைன் போட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.